Hi friends, இந்த வீடியோல நம்ம 7th தமிழ் நியூ புக்ல இருக்கக்கூடிய சொல்லும் பொருளும் முழுவதும் தான் பார்க்க போறோம். ஆல்ரெடி 6th குண்டான ஓகேங்களா 6th நியூ புக்ல இருக்கக்கூடிய எல்லா சொல்லும் பொருளும் முழுவதும் வந்து நான் எடுத்து கொடுத்திருக்கேன். பார்க்காதவங்க டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் இருக்கு போய் பார்த்துக்கலாம். சோ நான் வந்து பாத்தீங்கன்னா இதோட PDF வந்து பாத்தீங்கன்னா நான் டெலகிராம்ல அப்லோட் பண்ணிருக்கேன். ஓகேங்களா PDF டெலகிராம்ல அப்லோட் பண்ணிருக்கேன். சோ நீங்க போய் வந்துட்டு அதுக்கான PDF நீங்க எடுத்துக்கலாம். ஓகேங்களா சோ இது வந்து பாத்தீங்கன்னா சொல்லும் பொருளும் வந்துட்டு இப்ப நியூ சிலபஸ் பேஸ் பண்ணி வரதுல ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏன்னா ஒப்புமைன்னு கொடுத்து அதோட பொருள் என்னன்னு கேட்பாங்க. முகில் அப்படின்னு கொடுத்து அதோட பொருள் என்னன்னு கேட்பாங்க. ஓகேங்களா சோ ரொம்பவே இம்பார்ட்டன்டான ஒண்ணு. சோ எல்லா 6 to 10th வரைக்கும் இருக்கக்கூடிய எல்லா சொல்லும் பொருளும் வந்துட்டு நல்லா பார்த்து வச்சுக்கணும். 11th 12th பார்த்து வச்சுக்கணும். ஃபர்ஸ்ட் ஒன் பாத்தீங்கன்னா ஒப்புமை என்பதன் பொருள் இணை. ஒப்புமை என்பதன் பொருள் இணை. அற்புதம் என்பதன் பொருள் வியப்பு. அற்புதம் என்பதன் பொருள் வியப்பு. முகில் என்பதன் பொருள் மேகம். உபகாரி என்பதன் பொருள் வள்ளல். உபகாரி என்பதன் பொருள் வள்ளல். ஊக்கிவிடும் என்பதன் பொருள் ஊக்கப்படுத்தும். ஊக்கிவிடும் என்பதன் பொருள் ஊக்கப்படுத்தும். விரதம் என்பதன் பொருள் நோன்பு. விரதம் என்பதன் பொருள் நோன்பு. குறி என்பதன் பொருள் குறிக்கோள். குறி என்பதன் பொருள் குறிக்கோள். பொழிகிற என்பதன் பொருள் தருகின்ற. பொழிகிற என்பதன் பொருள் தருகின்ற. சோ நெக்ஸ்ட் ஒன் பாத்தீங்கன்னா ஈன்று என்பதன் பொருள் தந்து. ஈன்று என்பதன் பொருள் தந்து. கொம்பு என்பதன் பொருள் கிளை. கொம்பு என்பது கிளை. இதெல்லாம் ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒண்ணு. அடுத்து அதிமதுரம் என்பதன் பொருள் மிகுந்த சுவை. அதிமதுரம்னா மிகுந்த சுவை. கழித்திட என்பதன் பொருள் மகிழ்ந்திட. கழித்திடனா மகிழ்ந்திட. நச்சரவம்னா விடமுள்ள பாம்பு. நச்சரவம் என்பதன் பொருள் விடமுள்ள பாம்பு. விடுதி என்பதன் பொருள் தங்கும் இடம். விடுதினா தங்குற இடம். சோ நெக்ஸ்ட் ஒன் பாத்தீங்கன்னா பரவசம் என்பதன் பொருள் மகிழ்ச்சி. பரவசம் படுறோம்ல அது வந்து மகிழ்ச்சின்னு சொல்றாங்க. துஷ்டி கேட்டல்னா துக்கம் விசாரித்தல். துஷ்டி கேட்டல் அப்படின்னா துக்கம் விசாரித்தல். சிற்றில்னா சிறு வீடு. சிற்றில் என்பதன் பொருள் சிறு வீடு. கல் அலைனா கட்குகை. இதெல்லாம் நல்லா பார்த்து வச்சுக்கணும். கல் அலை என்பதன் பொருள் கட்குகை. யாண்டு அப்படின்னா எங்கே. யாண்டுனா எங்கே. ஈன்ற வயிறு அப்படின்னா பெற்றெடுத்த வயிறு. ஈன்ற வயிறு என்பது பெற்றெடுத்த வயிறு. அடுத்து சூரன் என்பதன் பொருள் வீரன். சூரன்னா வீரன். பொக்கிஷம் என்பதன் பொருள் செல்வம். பொக்கிஷம் என்பதன் பொருள் செல்வம். சாஸ்தி என்பதன் பொருள் மிகுதி. சாஸ்தினா மிகுதி. விஸ்தாரம் என்பதன் பொருள் பெரும்பரப்பு. விஸ்தாரம் என்பதன் பொருள் பெரும்பரப்பு. அடுத்து வாரணம். இதெல்லாம் ரொம்ப முக்கியம். வாரணம் என்பதன் பொருள் யானை. பரி என்பதன் பொருள் குதிரை. இது ரெண்டுமே ரொம்ப இம்பார்ட்டன்ட். பரினா குதிரை. வாரணம்னா யானை. சிங்காரம் என்பதன் பொருள் அழகு. சிங்காரம்னா அழகு. கமுகு என்பதன் பொருள் பாக்கு. கமுக மரம்னு சொல்றோம்ல அத வந்து பாக்கு. பாக்கு மரம். சோ நெக்ஸ்ட் ஒன் பாத்தீங்கன்னா மதலை என்பதன் பொருள் தூண். மதலை என்பதன் பொருள் தூண். நெகிழி அப்படின்னா தீச்சுடர். இது பாத்துக்கோங்க. நெகிழி ரொம்ப இம்பார்ட்டன்ட். நெகிழி என்பதன் பொருள் தீச்சுடர். அள்ளுவம் என்பதன் பொருள் கடல். கடலுக்குரிய வேறு பெயர்கள்ல வந்து கேட்பாங்க. ஓகேங்களா அள்ளுவம்னா கடல். வேயாமாடம் என்பதுன்னா வைக்கோல் போன்றவற்றால் வேயப்படாது திண்மையாக சார்ந்து பூசப்பட்ட மாடம். ஓகேங்களா வேயாமாடம் ஒரு தடவை கொஸ்டின்ல கேட்டிருக்காங்க. ஓகேங்களா சென்னி என்பதன் பொருள் உச்சி. சென்னி என்பதன் பொருள் உச்சி. உறவினீர் என்பதன் பொருள் பெரும்பரப்பு. உறவினீர் என்பதன் பொருள் பெரும்பரப்பு. கரையும்னா அழைக்கும். கரையும்னா அழைக்கும். அடுத்து வந்து பாத்தீங்கன்னா உரு என்பதன் பொருள் அழகு. உருனா அழகு. போல என்பதன் பொருள் பிளக்க. போலனா பிளக்க. வங்கூல் அப்படின்னா காற்று. இம்பார்ட்டன்ட். அழுவம்னா கடல். வங்கூல்னா காற்று. ஓகேங்களா மதலைனா தூணு. நெகிழினா தீச்சுடர். இதெல்லாம் ரொம்ப இம்பார்ட்டன்ட். அடுத்து நீகான் அப்படின்னா வந்து பாத்தீங்கன்னா நாவாய ஓட்டுறவன். நீகான் என்பதன் பொருள் நாவாய் ஓட்டுபவன். வங்கம்னா கப்பல். கப்பல் குறிக்கும் வேறு சொற்கள் கேட்பாங்க. ஓகேங்களா வங்கம் படகு. ஓகேங்களா புனை தோணி இதெல்லாம் வரும். அதெல்லாம் பாத்துக்கணும். எல் அப்படின்னா பகல். இது வந்து பாத்தீங்கன்னா ஆப்போசிட் வேர்டு கேட்பாங்க. எல் என்பதற்கான எதிர்ச்சொல் என்னன்னு கேட்டாங்கன்னா பகல் வருதா இரவுன்னு வரும். இதெல்லாம் நல்லா பார்த்து வச்சுக்கணும். இதை வச்ச எதிர்ச்சொல்லும் கேட்பாங்க. எல் என்பதன் பொருள் பகல். வங்கம் என்பதன் பொருள் கப்பல். கோடு உயர் என்பதன் பொருள் கரை உயர்ந்த. கோடு உயர்னா கரை உயர்ந்த. மாட ஒள்ளேரினா கலங்கரை விளக்கம். மாட ஒள்ளேரி கலங்கரை விளக்கம். பாத்தீங்கன்னா எத்தனைக்கும் முயலும். எத்தனைக்கும்னா முயலும். வெற்பு என்பதன் பொருள் மழை. வெற்புனா மழை. இது நல்லா பார்த்து வச்சுக்கணும். வெற்பு மழை. களனினா வயல். களனி வயல். நிகர்னா சமம். நிகர் என்பதன் பொருள் சமம். பரிதினா கதிரவன். சோ பரிதி அப்படின்னா கதிரவன். அன்னதோர் அப்படி ஒரு. அன்னதோர்னா அப்படி ஒரு. கார்முகில் அப்படின்னா மழை மேகம். கார்முகில்னா மழை மேகம். துயின்றிருந்தார்னா உறங்கி இருந்தார். துயின்றிருந்தார்னா உறங்கி இருந்தார்.
அடுத்து வைப்புலி அப்படின்னா பொருள் சேமித்து வைக்கும் இடம். சோ ரொம்ப இம்பார்ட்டன்ட். வைப்புலி என்பது பொருள் சேமித்து வைக்கும் இடம். கோட்படானா ஒருவரால் கொல்லப்படாது. கோட்படா என்பது ஒருவரால் கொல்லப்படாது. வாய்த்து ஈயில் அப்படின்னா வாய்க்கும்படி கொடுத்தல். வாய்த்து ஈயல் என்பது வாய்க்கும்படி கொடுத்தல். விச்சை என்பது கல்வி. சோ ரொம்ப இம்பார்ட்டன்ட். விச்சை என்பது கல்வி. சோ நெக்ஸ்ட் ஒன் பாத்தீங்கன்னா விருமாக்கள் அப்படின்னா படைப்பாளர்கள். விருமாக்கள் என்பது படைப்பாளர்கள். நெடி அப்படின்னா நாற்றம். நெடி என்பதன் பொருள் நாற்றம். மழலைனா குழந்தை. மழலைனா குழந்தை. வனப்பு அழகு. சோ ரொம்ப இம்பார்ட்டன்ட். வனப்பு என்பதன் பொருள் அழகு. பூரிப்பு அப்படின்னா மகிழ்ச்சி. பூரிப்பு என்பதன் பொருள் மகிழ்ச்சி. மேனி என்பதன் பொருள் உடல். மேனினா உடல். நெக்ஸ்ட் ஒன் வன்கீரை என்பதன் பொருள் வளமான கீரை. வன்கீரைனா வளமான கீரை. முட்டப்போய்னா முழுதாக சென்று. முட்டப்போய் என்பதன் பொருள் முழுதாக சென்று. மறித்தல்னா தடுத்தல். அதாவது மண்ணை வெட்டி தடுத்து பாத்தி கட்டுதல். எதிரிகளை தடுத்து நிறுத்துதல். ஓகேவா? தடுத்தல். மறித்தல் என்பது தடுத்தல். பரினா குதிரை. இது வாரணம்னா யானை. வாரணம்னா யானை பார்த்தோம். பரினா குதிரை. ஓகேவா? ரொம்ப இம்பார்ட்டன்ட். கால் என்பது வாய்க்கால், குதிரையின் கால். சோ இரட்டுற மொழிதல்ல வரதுனால சிலையடையில வரதுனால காலுக்கு 2 அர்த்தம் கொடுத்திருக்காங்க. வாய்க்கால், குதிரையின் கால். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா மாரி அப்படின்னா மழை. வரந்திருந்தனா வறண்டிருந்த. மாறினா மழை. வரந்திருந்தனா வறண்டிருந்த. புகாவான உணவாக. புகாவா உணவாக. மடமகள் அப்படின்னா இளமகள். இதை நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. மடமகள் இளமகள். நல்கினாள் கொடுத்தாள். நல்கினாள்னா கொடுத்தாள். முன்றில்னா வீட்டின் முன் இடம். அதாவது அந்த திண்ணையை குறிக்கிறது. வீட்டின் முன் இருக்கிற இடம் தான் முன்றில். அடுத்து குழினா நில அளவை பெயர். குழி என்பது நில அளவை பெயர். சான் அப்படிங்கிறது நீட்டல் அளவை பெயர். ஓகேங்களா? மணிங்கிறது முற்றிய நெல். மணி நெல்மணின்னு சொல்லுவாங்களா? அதான் முத்திய நெல்லதான் வந்து பாத்தீங்கன்னா மணின்னு சொல்லுவோம். சும்மாடு என்பது பாரம் சுமப்பவர்களின் தலையில் வைத்துக் கொள்ளும் துணிச்சுருள் தான் பாத்தீங்கன்னா சும்மாடு. அடுத்து சீலைனா புடவை. இது எல்லாத்துக்குமே தெரியும். சீலை என்பது புடவை. மடை என்பது வயலுக்கு நீர் வரும் வழி. மடை அப்படிங்கிறது வயலுக்கு நீர் வரும் வழி. கழலுதல்னா உதிர்தல். கழலுதல் உதிர்தல். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா வையம். வையம் என்பதன் பொருள் உலகம். வையம்னா உலகம். வெய்யனா வெப்ப கதிர் வீசும். வெய்யனா வெப்ப கதிர் வீசும். சுடர் ஆழியான். ஒளிவிடும் சக்கரத்தை உடைய திருமாலதான் பாத்தீங்கன்னா சுடர் ஆழியான் சொல்றாங்க. ஆழினா கடல். ஓகேங்களா? ஒளிவிடும் சக்கரத்தை உடைய திருமால் சுடர் ஆழியான். இடர் ஆழினா துன்பக் கடல். ஆழினா கடல். ஓகேவா? இடர்னா துன்பம். அப்ப துன்பக் கடல். சொல் மாலைனா பாமாலை. சொல் மாலைனா பாமாலை. அடுத்து தகழினா அகல் விளக்கு. தகழி என்பதன் பொருள் அகல் விளக்கு. ஞானம் என்பதன் பொருள் அறிவு. ஞானம்னா அறிவு. நாராயணன் அப்படின்னா திருமால். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா வித்து. வித்து என்பது விதை. வித்து என்பது விதை. ஈன என்பது பெற. ஈன பெற. நிலன்னா நிலம். நிலன்னா நிலம். களைனா என்னது? வேண்டாத செடிதான் களைன்னு சொல்லுவாங்க. பைங்குள்னா பசுமையான பயிர். பசுமை பிளஸ் கூழ். பைங்குள்னா பசுமையான பயிர். வன் சொல் அப்படின்னா கடுஞ்சொல். வன் சொல்னா கடுஞ்சொல். நெக்ஸ்ட் ஒன் பாத்தீங்கன்னா சாந்தம் அப்படின்னா அமைதி. சாந்தம்னா அமைதி. மகத்துவம்னா சிறப்பு. மகத்துவம்னா சிறப்பு. வேதங்கள் வேறுபாடுகள். வேதங்கள்னா வேறுபாடுகள். தாரணினா உலகம். தரணினால் உலகம். வையகம்னாலும் உலகம் தான். ஓகேங்களா? சோ தாரணி என்பதன் பொருள் உலகம். தத்துவம் உண்மை. தத்துவம்னா உண்மை. இரக்கம்னா கருணை. இரக்கம் கருணை. சோ அவ்வளவுதான். ஓகேங்களா? சோ எல்லாமே பார்த்தாச்சு. சோ நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு 8th நியூ புக்ல இருக்கக்கூடிய சொல்லும் பொருளும் வந்து பாத்தீங்கன்னா முழுவதும் அப்லோட் பண்றேன். ஓகேங்களா? சோ இந்த 6th PDF வந்து பாத்தீங்கன்னா டெலிகிராம்ல இருக்கு. வேணுங்கிறவங்க நீங்க டவுன்லோட் பண்ணிக்கலாம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.